கண்ணியமிக்க முஃமினீன்களே, நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனை குழப்பத்திலும் சருகுதலிலும் ஆழ்த்துவதற்காக வேண்டி பல காரியங்கள் எப்பொழுதுமே நம் முன்னால் இருக்கும். இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற நேரத்தில் மனிதர்களை சருகுதல்களில் ஆழ்த்துவதற்காக, குழப்பத்தில் ஆழ்த்துவதற்காக பல்வேறு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் முன்னே நிற்கும். அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் யார் தன்னை நிலைப்படுத்தி கொண்டானோ அவன் வெற்றி பெறுகிறான். அப்படிப்பட்ட அந்த காரியங்களில் எப்படி நிற்க வேண்டுமோ அப்படி நின்று தன்னை நிலைப்படுத்தி கொண்டால் வெற்றி பெறுகிறான். சருகிவிட்டால், இந்த குழப்பத்தில் ஆழ்பட்டு விட்டால் அவனுடைய நிலையிலிருந்து அவன் தடுமாறி போகிறான் என்பதை குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறான். குறிப்பாக சூரத்துல் கஹஃப் அல்லாஹு தஆலா அதில் மனிதனை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய காரியங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கு, சருகுதலில் ஆழ்த்துவதற்கு, அவனை வீழ்ச்சியடைய செய்வதற்கு, அவன் தடுமாறி போவதற்குண்டான பல்வேறு விதமான நிலைகள் வரும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துல் கஹஃபில் அல்லாஹு தஆலா 4 சோதனைகளை சொல்லி காண்பிக்கிறான். வரக்கூடிய அந்த சருகுதல்களுக்கு உண்டான வழியாக அல்லாஹு தஆலா சில நேரங்களில் ஆக்கி வைக்கிறான் அறிவை கொண்டு. அறிவை கொண்டு ஒரு மனிதன் சில நேரங்களில் சோதிக்கப்படுகிறான், சருகி விடுகிறான், தடுமாறி விடுகிறான், அவன் கீழிறங்கி விடுகிறான் தன்னுடைய அறிவை கொண்டு. இவ்வாறு குர்ஆன் சொல்கிறது செல்வத்தை கொண்டு, அந்த செல்வத்தின் காரணத்தினால், அதேபோல் அதிகாரத்தை கொண்டு, பொறுப்புகளை கொண்டு, அதிகாரத்தினுடைய கொண்டு, தீனை கொண்டு, இப்படி பல்வேறு நிலைகளில் ஒரு மனிதன் அவன் சோதிக்கப்படுகிறான். அவன் அந்த நேரத்திலே குழப்பத்தில் ஆழ்த்துவதற்குண்டான ஒரு நிலைப்பாடு வரும் பொழுது தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவன் வெற்றி பெறுகிறான். உதாரணமாக அறிவால் எல்லாத்தையும் அடைந்து படிக்க முடியும் என்று நினைக்கிறான் மனிதன். அறிவால் எல்லாவற்றையும் பெற்று விடலாம். அறிவு சொன்னால் சரிதான், அறிவு ரீதியாக சிந்தித்தால் சரிதான் என்று மனிதன் கற்பனை செய்கிறான். சூரத்துல் கஹஃப் மனிதனுக்கு உணர்த்துகிறது உன்னுடைய அறிவையும் தாண்டிய பல செய்திகள் உண்டு, உன்னுடைய அறிவிலும் புலப்படாத பல காரியங்கள் உண்டு. 300 வருஷங்கள் அல்லாஹ் தஆலா தூங்க செய்தான் குகைவாசிகளை. எந்த அறிவை கொண்டு அளப்பது? ஒரு நாள் தூங்கலாம், 2 நாள் தூங்கலாம், அடுத்து போய் தூங்குறதுங்கிறது 300 வருஷத்தை தாண்டி அல்லாஹ் தூங்க வைத்தான். மனித அறிவை கொண்டே எல்லாவற்றையும் அளப்பது என்பதல்ல. அறிவு உயர்வானதுதான், பாராட்டத்தக்கதுதான். ஆனாலும் கூட எல்லாவற்றையும் என்னுடைய அறிவு சொல்லிவிட்டதா, அறிவு ரீதியான வாதமா சரி என்று முடிவெடுப்பதற்கிறதே மனிதன் சருகுவதற்குண்டான ஒரு நிலை என்பதைத்தான் சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் படியாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் கேட்கிறார்கள், இன்று வாழும் மனிதர்களில் ஆக சிறந்தவர்கள் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் தான் சொல்றேன். என்ன, தான் நபி, மக்களிடத்தில் போதனை செய்வதற்காக ரப்பினால் அனுப்பப்பட்ட ஒரு கலீமுல்லா, உரையாடும் வாய்ப்பை பெற்றவர். எல்லா வேதங்களும் அவருடைய மக்களுக்கு சட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையிலே யார் இருக்கிறார் யோசித்தார்கள். நான் சொன்னேன். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உணர்த்தினார், இல்லை, பலா அபுதுனா ஹித்ருன், ஹித்ர் என்று ஒருவர் இருக்கிறார். நீங்கள் விளங்காத, நீங்கள் பார்க்காத, நீங்கள் சிந்திக்காத, அது உங்களுக்கு புலப்படாத சில காரியங்களை அவர் கற்றுத் தருவார். செல்லுகிற அல்லாஹு தஆலா அனுப்பி எல்லாவற்றையும் நம்முடைய வெளிப்படையான அறிவை கொண்டு மாத்திரம் காரியங்களை முடிவு செய்வது என்பதற்கிறதே மனிதனை சருகி செய்துவிடும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு பாடம் சொல்கிறது. அதனால் அறிவு சொல்வது தப்பு என்று அல்ல. எல்லாவற்றையும் அறிவை கொண்டு அளக்க முடியுமா? எல்லாவற்றையும் அறிவை கொண்டு அளக்க இயலாத. அறிவை கொண்டும் பல நேரங்களில் சோதனைகள் உண்டாகும். சொல்வது தர்க்க ரீதியாக சரிவோல் தோன்றும். அறிவை கொண்டும் மனிதன் பல நேரங்களில் சருகி விடுகிறான் என்பதை அதை கொண்டும் மனிதன் சருகி விடுகிறான். செல்வம் வருகின்ற பொழுது தடுமாறி போகிறான். தனக்கு தன்னுடைய நிலைகளுக்கு ஏற்ப மிஞ்சிய செல்வம் வருகின்ற பொழுது தடுமாறி போகிறான். அந்த மனிதன் எப்பொழுதுமே நம்மளோட நிலைக்கு என்று எண்ணுகிறான். வந்திருக்கக்கூடிய செல்வம், நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு சகோதர சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதியை சந்திச்சேன். நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு தலைவர் ஒரு வாரியத்தை போட்டு கொடுத்துட்டாரு. 3 தலைமுறைக்கு சம்பாதிச்சுட்டு வந்திருந்தேன்.
நான் 3 தலைமுறைக்கு சம்பாதிச்சுட்டு இருந்தார். இறக்கும் பொழுது ஏழையாக இருந்தார். அந்த செல்வம் எப்பொழுதுமே நினைக்க வேண்டும் மனிதன் எண்ணுகிறான். செல்வம் வருகின்ற வருஷம் இதுவாக நினைக்கிறான், பெருமை கொள்கிறான். இந்த செல்வத்தை கொண்டு காரியங்கள் பாரம்பரிய தகுதி அல்ல. செல்வம் செல்வம் என்று பாரம்பரிய தகுதி அல்ல. ஏழையாக இருக்கிறார்கள். திடீரென்று பெரிய சீமானாக பில்லியன் நிலக்கரை கணக்கிலே உயர்ந்தவராக விடுகிறார்கள். பெருமக்களே, ரப்பு கொடுத்த ஒரு வாய்ப்பு என்று எண்ணி யார் அந்த காரியத்தை பயன்படுத்துகிறார்கள் வெற்றி பெறுகிறார். என் ரப்பு எனக்கு தந்தது. என்னுடைய அறிவினால், என்னுடைய முயற்சியினால், என்னுடைய சக்தியினால் எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை சம்பாதிப்பேன் என்று சொன்னவன் பாவம் குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறான். மனிதன் தடுமாறுகிறான், மனிதன் நிறைமாறி போகிறான். அவனுடைய அறிவை கொண்டும் சில நேரங்களில் தடுமாறுகிறான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிவிடக்கூடாது. அப்படி சரிவிடக் கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. சிறந்த அறிவாளியாக இருக்கலாம், இன்னொரு சாதாரணமாக இருக்கலாம். அவர் சொல்லக்கூடிய யோசனையும் திட்டங்களும், அவர் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலும் இந்த நேரத்திற்கு பொருத்தமாக அமைந்துவிடும். நமக்கு உரிக்காத அந்த யோசனையும் எண்ணங்களும் அவரிடத்திலிருந்து வந்துவிடும். சாதாரணமான இடத்திலிருந்து வந்துவிடும். ஒரு பெண்மணிக்கு எப்பொழுதுமே ரொம்ப தலைவலியா இருந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப வசதி உள்ளவர்கள், கிராமத்திலே பிறந்தவர், பெரிய வசதி உள்ள பெண்மணி, பெற்ற அந்த பிள்ளைகளின் காரணத்தினாலே கொண்டு போனார்கள். லண்டன் அங்க கொண்டு போய் பெரிய சிகிச்சை எல்லாம் எடுத்தார். ஒரு ஆள்கிட்ட போன உடனே அவர் சொன்னார், அந்த கிராமத்து பெண்மணி இடத்தில் உடைய மூக்கில் போடக்கூடிய மூக்கத்தை கடத்து சரியா போயிட்டு. இரண்டால் அந்த பெண்மணிக்கு அது ஒத்து வரவில்லை என்று இவர் கருதினார். சரியா போச்சு. உலகமெல்லாம் எல்லா விதமான மருத்துவத்தையும் பார்த்தார். சின்ன காரியத்தை கொண்டு காரியம் சரியாயிடுச்சு. வெறும் மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு மாத்திரம் அகம்பாவங்கள் மாறி போய்விட பெரிய பாக்கியம். என் ரப்பு தந்ததை என்று நினைக்க வேண்டும். அவன் விரும்பக்கூடிய வழிகளில், நல்ல காரியங்களில், நல்ல திட்டங்களில், நல்ல அசுவதைகளில் அதை செலவழிக்க வேண்டும் என்று நான் இதை மற்றவர்களை அற்பமாக, இழிவாக, லேசாக, மட்டமாக கருதுவது என்பது சரி போய்விடுகிறான். பெரிய 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 அறிவாளிகள் வீழ்த்து விட்டார்களே. அதற்கு இமாம் அறிவர்க மேதை, அதற்கு இமாம் அஹ்மது இமாம் வஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காண்பிப்பார்கள். ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் ஹஜ்ரத் அபூ ஹமீத் வஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார், உலகத்தில் சரகனோ பெரும்பாலும் அறிவை கொண்டுதான், சரகனோ அறிவை கொண்டு சரி இருக்கிறாங்க. தன்னுடைய அறிவை கேள்விதான் அதை தான் என்னவெல்லாம் சரி, தன் பார்வைதான் சரி, தன் விரோதம் தான் சரி என்று எண்ணுகிறார். சரி போய் விடுகிறான் சொல்றோம். உண்மையானவர்களே, அதனால் சொல்லாங்க, நாங்க மகாப மனிஸ்தகாத வலா நதிம மனிஸ்தஷாத வலா ஆலம் அனிகத்தசத. இஸ்திகாரா செய்து ஒரு காரியத்தை முன்னெடுப்பவன் நஷ்டப்பட மாட்டான். ஆலோசனை கேட்டு ஒரு காரியத்தை முடிவெடுக்குவன் கைசேதப்பட மாட்டான். ஏன்னா ஆலோசனை கேட்கும் பொழுது பலருடைய ஆலோசனைகள், பலருடைய கருத்துக்கள், பலருடைய நல்ல சொற்கள், பார்க்காத ஒரு திக்கும் ஒரு பார்வையும் அங்கிருந்து கிடைப்பதற்கு ஒரு வழி. அதனால் மனிதனை குழப்பத்தினும் அவனை வீழ்ச்சியடைகள் செய்வதற்கும் பல்வேறு விதமான சோதனைகள் உண்டு. சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் 4 வகையான அந்த ஒரு நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்க. ஒன்று, அறிவை கொண்டு வீழ்ந்தவர்கள் எவ்வளவு பேர், எவ்வளவு பெரிய பெரிய தத்துவங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் வீழ்ந்து போனார்கள். அதை கொண்டு பெருமை கொண்ட காரணத்தில் செல்வம் உயர்ந்ததுதான். நிஅமல் மாலு ஸாலிஹு லிர்ரஜுலி ஸாலிஹ் ஸல்லல்லாஹு. நல்ல பொருளாதாரம் நல்ல மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் சொல்லி, பொருளாதாரம் ஹலாலாக இருந்து அது நல்ல மனிதனிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அது மகத்தான ஒரு பாக்கியம். அதை சூரத்தில் கஹ்ஃப் தோட்டக்காரர்கள் என்ற ஒரு வரலாற்றில் சொல்லி காண்பிக்க, ரஜுலை என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வரலாற்றில் நல்லா இருந்தாலும் மனிதன் செல்வத்தை கொண்டு தடுமாறி விடுகிறான். தன்னுடைய சகோதரனிடத்தில் சொன்னான், 2 பேர் சகோதரன், நான் அக்ஸரமின்க மாலன் எனக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கெல்லாம் இஸ்ஸத்தை கொடுத்திருக்கிறான், நான் உன்னையோட செல்வத்தால் பல நிலைகளில் உயர்ந்தவன் என்று சொன்னேன். ஆனால் ஏழை நாம் சகோதரர் சொன்னான், பறந்து விரிந்த தோட்டங்களில் வழியும் பொழுது உறவுனா இந்த அகழ்ந்த ஜன்னத்துக்கு கொடுத்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற அவனுடைய வலிமையை கொண்டு நான் பெற்றேன் என்று நீ சொல்ல வேண்டாமா என்ற வசனம் குர்ஆன் அந்த வரலாறை சொல்லித்தாங்க.
அல்லாஹ் நாடினால் எவ்வளவு சீக்கிரத்தில் எந்த காரியத்தையும் அழித்து விடுகிறார். ஒருத்தி விடாமல் ஆக்கி விடுகிறார். ஒருத்தி விடாமல் ஆக்கி விடுமா. இன்னைக்கு இருக்கிறது நிரந்தரங்கிறதே அல்ல. எத்தனையோ பேர் வரலாறுகளை சொன்னது அப்படியானவர்களே. அதனாலே அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற அந்த காலகட்டத்தில் மனிதனை குழப்பத்தில் ஆழ்த்தி விடாமல் தன்னை தான் நிலைப்படுத்திக் கொண்டது. அந்த சோதனை அறிவை கொண்டு ஏற்படலாம், அந்த சோதனை செல்வத்தை கொண்டு ஏற்படலாம், அந்த குழப்பம் என்பது அதிகாரத்தை கொண்டு உண்டாகும். அல்லாஹு தஆலா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சூரத்துல் கஹஃபில் சொல்லிக்காங்க. அதிகாரத்தை கொண்டு உங்களுக்கு பல்வேறு விதமான நிலைகளிலே உங்களுக்கு குழப்பம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வரலாம். அதிகாரம் வரும் பொழுது மனிதன் தடிமாறி விடுகிறது. பொறுப்புகள் என்பதும் ஆட்சி என்பதும் ரப்பு கொடுப்பது. நாம நினைக்கிறது இல்லை, யாருக்கு அவன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான், கற்பனையை பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருந்திருக்கிறார். மனிதன் கற்பனையிலும் கூட சிந்தித்து பார்க்காத எத்தனையோ பேர் பெருமக்களே, அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்க. சாதாரணமான ஒரு போர் வீரராக இருந்தவர் தான் நெப்போலியன் போனபார்ட். நெப்போலியன் போனபார்ட் ஒரு சாதாரண போர் வீரர். அவன் பிரெஞ்சு நாட்டினுடைய மன்னனாக அவன் ஆனான். எல்லாரும் படிக்கிறோம் என்ன வரலாற்று பிரெஞ்சு நாட்டினுடைய வீசப்பட்டு சிலைகளை அழைக்கப்பட்டவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவர்கள் செய்கிறான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தினுடைய அதிபதியாக ஆனார் என்று குர்ஆன் ஷரீஃப் வரலாறு சொல்லியிருக்கிறது. அதே போல சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தவர்கள் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனத்தினுடைய அரசராக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா ஒட்டகம் மேய்க்க கூட தகுதியற்றவர் என்று தன் சொல்லப்பட்டவர் தான் அதற்கு பக்தர். அரபுலகத்தினுடைய சக்கரவர்த்தியாக உலகத்தில் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் முன்னோடியாக அதற்கு சத்தாப் இருக்கவில்லையா? சத்தாப் அவர்கள் சில ஒட்டகத்தை மேய்த்து வருவதற்கு கூட ஒரு தகுதி இல்லாதவர் என்று சொல்லப்பட்டவர் தான். அவர்கள் கொடுத்த ஒரு மகத்தான வாய்ப்பு. உலகத்தை எல்லாம் பேச வந்தாங்க. இந்தியாவிலே பாருங்க, திடீர்னு ஒரு நாள் தேவகவுடான்னு ஒரு நாள் பிரதமர், எம்பிகளும் இல்லை, சீட்டுகளும் இல்லை, அதை கொண்டால் ஒரு நிலைவாரும் இல்லை, வேற வழி இல்லாதனால அவர் தூக்கி வச்சாங்க. தேவகவுடான்னு பிரதமரான ஒரு சின்ன கிராமத்தினுடைய முன்சை தேர்தல்ல நின்று ஜெயிக்காத ஒரு மன்மோகன் சிங் இந்தியாவுடைய பிரதமராக நீண்ட காலம் இருந்தார். நரசிம்மரா இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார். பார்க்கிறோம், எத்தனையோ வரலாறுகளை நாம் படித்து பார்த்தார் பெருமக்கள், எத்தனையோ வரலாறுகளை நாம் பார்க்கிறோமே. அதனாலே ஆட்சி என்பது அல்லாஹ் நாடியவர்களும் கொடுக்கிறது. அது யாருக்கும் கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய பக்கத்திற்கு அளவு கொடுக்க. இந்த அல்லாஹ் எழுதி துன்யாமை யுஹிப்பு வ மன் லா யுஹிப். அல்லாஹ் தனக்கு பிரியமான மட்டும் கொடுப்பான், பிரியம் இல்லாதவங்களுக்கு கொடுப்பான். அது அளவுகோல். பிரியம் என்றதற்கு உண்டான அளவுகோல் அல்ல அதிகாரம் என்பது. அந்த அதிகாரம் வருகின்ற நேரத்தில் மனிதன் நிலை தடுமாறி போகாமல் மக்களுக்கு நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து யார் காரியங்களை செய்கிறார்களோ வாழ்க்கையில் அவர்கள் உயர்ந்திருக்கு. அதன் காரணத்தினால் பெருமை கொண்டு, அகம்பாவம் கொண்டு, கர்வம் கொண்டு, பிறருடைய உரிமை, பிறருடைய மரியாதை, பிறருடைய கண்ணியத்தை எல்லாம் பொருட்படுத்தாத ஒரு நிலை ஏற்படுமான அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே, ஆட்சி வந்திருக்கிறது என்ற காரணத்தினாலே இந்த இந்தியாவுடைய நிலையும் அதுதானே. அதிகாரம் இருக்கிறது என்ற ஆர்வத்தினால், வலிமை இருக்கிறது என்ற தீவிரிலே மற்றவர்களுடைய பெருமைகளை, கண்ணியங்களை பொருட்படுத்தாத ஒரு நிலை நாட்டினுடைய சீரழிவுக்குண்டான காரணங்களில் பிரதானமானது இல்லையா? அது சோதனை வரும். அதிகாரத்தை கொண்டு ஒரு மனிதன் சோதிக்கப்படுவான். நன்மைகள் செய்வதற்கு அதை பயன்படுத்தினால் காலத்தையும் கடந்து நிற்கிறான். அவன் பெருமை கொண்டு, அகம்பாவம் கொண்டு, தன்னை மனிதன் அதை கொண்டு சீர்படுத்தப்படுகிறான், இழிவுபடுத்தப்படுகிறான் என்பதையும் இழிவுபடுத்தப்படுகிறான் என்று பார்க்க. அவனுடைய வரலாறு அதுதானே. அவனுடைய வரலாறு குர்ஆன் சொல்லக்கூடிய பாடம் அல்லவா அவர்களே. அதனால ஒரு மனிதனுக்கு உண்டான பல்வேறு விதமான காலகட்டங்களில் அவனை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கு பல்வேறு நிலைகள் ஏற்படும். இது உலகத்தினுடைய நடைமுறை. சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் 4 விஷயங்களை சொல்கிறார். அறிவை கொண்டு ஏற்படும், செல்வத்தை கொண்டு ஏற்படும், அதிகாரத்தை கொண்டு ஏற்படும், தீனின் பெயரால் ஏற்படும்.
தீவின் பெயரால் ஏற்படும். குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. இந்த தீனை கொண்டே அல்லாஹ் தஆலா அதன் காரணத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் கொண்டு ஒரு மனிதன் சோதிக்கப்படுவான். அந்த நேரத்தில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். பார்க்கிற குர்ஆன் ஹதீஸ் ஒரு பக்கம், சஹாபாக்கள் இந்த பக்கம் ஆக்குறாங்க. குர்ஆன் ஹதீஸ் ஒரு பக்கத்தை ஆக்கியது, மறுபக்கத்தில் இருப்பவர்கள் யார்? அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இரண்டாவது பாகம் சொல்ல சொன்னாங்க. குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் நேரடியாக இல்லை. எனவே அவங்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிரானவங்க, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கு எதிரானவர்கள். அப்படி பார்த்தால் ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் இல்லாதவர்கள் அவர்கள் செய்யாததுதான் உலகத்திலே அதற்கு மாற்றமானது தவறு என்று இருந்தால் ஹிஜ்ரின் ஒரு வார்த்தையை வாயில சொல்லக்கூடாது. அதை உண்டாக்கியவர்கள் ஒரு சத்தாம ஹிஜ்ரின் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. கையில் நாம் வைத்து ஓதக்கூடிய இந்த குர்ஆனை தொடக்கூடாது. காலத்தில் இந்த அமைப்பில் என்ன குர்ஆன் இல்லை. அதற்கு அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டில யோசனையில அது ஏற்படுத்தப்பட்டது. சொல்றாங்க, எமாமார் நிறைய அஃபாதுகள் ஆசிரியர்கள் ஷஹீதாயிட்டாங்க, குர்ஆன் பாதுகாக்கப்படணும். ஸல்லல்லாஹு செய்யாத நான் இப்படி செய்ய முடியும் கேட்டாங்க. முதலாவது சித்திப்பதற்கு அப்படிதான் கேட்டாங்க. ரசூலுடைய காலத்தில் இல்லை, ரசூலுடைய காலத்தில் வைத்தால் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? குர்ஆனை கண்டா நம்ம தொட முடியுமா? குர்ஆனை கண்டா நாம் நண்பர்கள் கையால கூட நம்ம தொட முடியாது, எதிர்ங்கிற வார்த்தை தொட முடியாது. சொல்ல போனா காமத்தை சொன்னதுக்கு நேரம் குறிச்சு வச்சிருக்கிறது இல்லையா? அது கூட ரசூலுடைய காலத்துல கிடையாது. வாங்குதான் நேரம் சொல்லணும். எப்ப இமாம் வர்றாரு அப்பதான் காமத்து சொல்லணும். துன்யால எவ்வளவு பெரிய ஃபித்னாவாயிருவாரு. நேரம் குறிக்கப்பட்டா எல்லாரும் வர்றதுக்கு சௌரியமா இருக்குங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அது. ஆனால் அது அசல்ல சூழலை காலத்தில் இல்லாது. ஸல்லல்லாஹு எப்போ வர்றாங்களோ தொழுவாங்க, அவ்வளவுதான். எதிர்பார்த்திருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி ஹதீஸ் ஓதி கொடுத்தானா, எங்களுடைய தலைகள் சாய்ந்தது தூக்கத்துல இஷாவுக்கு எதிர்பார்த்த ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு காலத்தில் இல்லாதது அது ஊர கொண்டு போய் நாம உலகத்துல வழிகட்டது என்று ஆக்கினால் என்ன ஆகும்? வழங்க வேண்டும், தீனை வழங்க வேண்டும். சொன்னாங்க ஒரு தடவை, உலகத்தில் வாழக்கூடிய சமூகமே விளங்கிக் கொள்ளுங்க. நமக்கு வழிகாட்டாம ஒன்று ரசூல் போயிருக்கு. எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழும் சமூகமே விளங்கிக் கொள்ளுங்க. உலகத்தில் பல்வேறு விதமான பிரிவுகள் ஏற்படும். நீங்க தான் உண்மையான சத்திய வழியில் இருக்கிறதற்கான அடையாளம் நான் சொல்லி போயிருக்கிறாங்க. நீண்ட ஹதீஸ், அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னத்தையும் பற்றுங்கள், என்னுடைய நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களின் சுன்னத்தையும் பின்பற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹு அலைஹா பின் நவாஜி, உங்களுடைய கடமைப்பற்களால் பற்றிக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க குர்ஆனை ஹதீஸை ஒரு பக்கமும் சஹாபாக்கள் ஒரு பக்கம் ஆக்கினா இந்த தீன்ல அதை விட மோசமானது என்ன இருக்கு? தீனை கொண்டும் உலகத்தில் பல நேரங்களிலே ஒரு மனிதனை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்குண்டான அந்த நிலைப்பாடு என்பது ஏற்படும். அதிகாரத்தை கொண்டும் ஏற்படும், அறிவை கொண்டும் ஏற்படும், செல்வத்தை கொண்டும் ஏற்படும். உண்மையானவர்களே, இந்த நாட்டிலே அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே மனிதர்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்குண்டான பல்வேறு முயற்சிகள் செய்யப்படுகிறது. பல்வேறு முயற்சிகளை உலகத்தில் இன்று செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு இந்த நிலையிலே முஸ்லிம் சமூகத்தை தனிமைப்படுத்த முயற்சி செய்யப்படுகிறது. ஏதாவது பிரச்சனைனா இந்த முஸ்லிம்களை மாறிக்கொண்டு வரலாம். தனிமைப்படுத்துவதற்கான முயற்சி அல்ல. நாம் யார் நம்மை தனிமைப்படுத்த நினைக்கிறார்களோ அவங்களை தனிமைப்படுத்த சமூகத்திலே, நாட்டிலே வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வேற்றுமையில் ஒற்றுமை. அவர் வேற மொழி பேசுறார், இவர் வேற நிலையில் இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட நாம் ஒன்றுபட்டு வாழக்கூடிய அதுதான் இந்த நாட்டினுடைய பெருமையும் உயர்வும். அந்த அடிப்படையிலே அதிகாரத்தை கொண்டு யார் தவறான நிலைகளில் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கு முயற்சிக்கிறார்களோ அதுபோல் சருகுதலில் மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதையும் குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்துகிறது.
அல்லாஹ் தஆலா விளங்கும் அறிவை தந்தருள்வானா. நம்முடைய அறிவை கொண்டோ செல்வத்தை கொண்டோ நமக்கு அதிகாரம் ஏதாவது இருக்கிறது என்ற காரணத்தினாலோ நம்ம தீனின் காரணத்தினாலோ எந்த நிலையிலும் சருகுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானா. அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய பாதையில் அல்லாஹ் நம்மை நடத்தாட்டி அருள்வானா. தீனுக்காக தங்களை அர்ப்பணித்து இறையச்சத்தோடு வாழ்ந்த பரிசுத்தமான நன்மக்கள் எந்த வழியிலே சென்று ரப்பின் பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த வழியில் அல்லாஹ் நம்மை நடைபெறுத்தி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.